ஆடியோ வீடியோ போத் ஆர் கிளியர். ரெண்டுமே கிளியராக இருக்குது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைவில் இருக்கோம் ஐ திங்க் ஸோ. நானே கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஆடியோ வீடியோ ரெண்டு கிளியராக இருக்கா? கிளியராக இருக்குது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப். எஸ், 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 கிளியர் கிளியர் கிளியர். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து 2026 நீட்டுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நமக்கு 4 மாதம் தான் சார் இருக்குது. இந்த 4 மந்த்துக்குள்ளே எப்படி நான் வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணணும்? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூவாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அலைடு கோர்ஸாக இருக்கக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கட்டும், இல்லை நர்ஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களும் நீட் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. எஸ், அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், அலைடு மெடிக்கல் கோர்ஸுக்கும் நீட் எக்ஸாம் அப்படின்றது கம்பல்சரி. இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் 11th 12th பயாலஜி படிக்கிறீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக உங்கள் கரியரை செட் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாமாக இருக்கிற இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது மேண்டட்ரி. சார் இப்போ நீங்கள் 11th பயோ குரூப் இருக்கீங்க, இல்லை 12th பயாலஜி குரூப் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போத்துலேருந்து நீட் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சார் நீட் அப்படின்றது ஏதோ ஒரு சிலபஸ்லாம் வந்து கிடையாது. நீங்கள் 11th and 12th இருக்கக்கூடிய என்சிஆர்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சிலபஸ் தான். நீங்கள் அதுலேயும் வந்து உன்னிப்பாக பார்க்கும்போது ஸோ ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 20 யூனிட்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 19 யூனிட்ஸ், அண்ட் தென் நீங்கள் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 யூனிட்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் வந்து படிக்கணும். அதாவது உங்களுடைய என்சிஆர்டி புக், உங்களுடைய 11th and 12th புக்கை ரொம்ப ஃபண்டமெண்டலாக கிளியராக இருந்தாலே இந்த நீட் எக்ஸாமை ரொம்ப கிராக் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவே வந்து கிராக் பண்ணிடலாம். உங்களுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 11th and 12th ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ரிப்பீட்டட்லி வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ப்ராக்டிஸ்குள்ளே போகணும் அப்படின்னா நீட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையும் ஜேடபிள்யூக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ தட் 11th 12th படிக்கும் பொழுதே நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர் லுமினஸ் அகாடமிக்கான பப்ளிக் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து என்னென்னா பப்ளிக் குரூப்புக்கான லிங்க்கு. அந்த குரூப்பில் அது ஒரு காமனான ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மென்டார்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அதை வந்து பிக்சர் எடுத்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே அந்த ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ் உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அந்த வாட்ஸ்அப் குரூப்பையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன் கெமிஸ்ட்ரியில் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், உங்களுக்கு பேசிக்லேருந்து தான் இதை நான் வந்து கொண்டுட்டு போக போகிறேன். இன் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன இருக்குது அப்படின்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் தி கெமிஸ்ட்ரி. அதில் வந்து நீங்கள் மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து படிப்பீங்க. அது வந்து நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் நம்ம செலக்டிவாக வந்து படிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நவ் உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு எது பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் கோயிங் தட் மோல் கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் சில விஷயங்கள் பேசிக்காகவே தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதே போல் பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஜென்ரலாகவே வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கும்போது சயின்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மொத்தமாக வந்து படிப்பீங்க. பட் இனிமேல் நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ ஸ்டூடெண்ட் யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக. ஸோ தட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜியில் நீங்கள் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிப்பீங்க. பாட்டனி அண்ட் ஜுவாலஜின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிப்பீங்க. ஸோ தட் இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது, 45 கொஸ்டின் ஈச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி ஜுவாலஜியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். என்சிஆர்டி ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா வந்து ரீட் பண்ணிவிட்டு பிஒக்யூஸ் மட்டும் பார்த்தாலே போதும். என்சிஆர்டி புக் மட்டுமே வந்து எனாஃப் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பயாலஜி. பட் இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி புக் மட்டும் வந்து பத்தாது, நீங்கள் அடிஷ்னலாக நிறைய எஃபர்ட் வந்து போடணும். கவலைப்படாதீங்க, அந்த எஃபர்ட் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக வந்து போடுறோம். நீங்கள் தினம் நம்மளுடைய எஸ்ஆர் லுமினஸ் அகாடமியுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி அதுக்கான வீடியோஸ் அண்ட் தென் லைவ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். சரி வாங்க டேரெக்டாக வந்து நான் சொல்கிறேன். இன் திஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் வாட் இஸ் மீன் பை கெமிஸ்ட்ரி இஸ் எ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். ஓகேங்களா, சயின்ஸில் அது ஒரு பிரான்ச், இது எல்லாருக்கும் தான் சார் தெரியும். பட் அதில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா இட்ஸ் ஸ்டடி ஆஃப் மேட்டர். ஒரு பொருளை பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை மேட்டர் அதுக்குள்ளே நான் வந்து வரேன். அந்த பொருளை பற்றி எந்த ரீதியாக நம்ம வந்து படிப்போம், எந்த வேல நம்ம வந்து படிப்போம் அப்படின்னா அந்த மேட்டர்
the composition of what, எதெல்லாம் சேர்ந்து அந்த பொருள் வந்து உருவாயிருக்கு, காம்போசிஷன் எதெல்லாம் சேர்ந்து உருவாயிருக்கு, தென் அந்த மேட்டர் எப்படி ஸ்ட்ரக்சராக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், எப்படி ஸ்ட்ரக்சராக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கு, தென் அந்த மேட்டருக்கான த ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் வந்து வேரி ஆகுது, ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் அந்த மேட்டர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், மேபி ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போதோ அந்த ஒரு பொருள் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, பை தி ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்லையும் அந்த ஒரு மேட்டர் எப்படி அது தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிக்க போகுது, அதையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து பார்க்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வாட் இஸ் மீன் பை ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு சுத்தியில் வச்சு ஒரு ஹேமரை வச்சு நம்ம வந்து ஒரு ஆணி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். கை தட்டுறோமா, தட் இஸ் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். ஃபிசிக்கலி நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்குறோம் அப்படின்னாவே அது வந்து ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் தான். தட் மே பி கான்டாக்டட் ஆர் நான் கான்டாக்டட். அது கான்டாக்ட் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். பட் அது வந்து இங்கே விஷயம் கிடையாது. பட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபிசிக்கலி வந்து அங்கே எந்த விதமான டச்சுமே வந்து அங்கே வந்து இருக்கணும்னு அவசியமே வந்து இல்லை. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் கெமிக்கலி ரியாக்டட். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன, அங்கே எலக்ட்ரானுடைய மூமெண்ட்டை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும், எலக்ட்ரானுடைய ஷேரிங்கை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உருவாகுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் கேரக்டர் பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்காது. பட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலயமா அந்த மேட்டர் வந்து மாறுது அப்படின்னா தட் ஃபண்டமெண்டலாகவே அதுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் எப்படி ஒரு பொருளை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இதையும் இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இங்கே முதல்ல இந்த பொருள், இந்த மேட்டர் அப்படின்னு வந்து என்னென்னா நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்லுவோம், தமிழ் மீடியம் பசங்களுக்கு பருப்பொருள் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், பருப்பொருள். சரிங்க சார், வாட் இஸ் மீன் பை திஸ் பருப்பொருள், அதாவது மேட்டர்னா என்ன? ஓகே, மேட்டர்னா என்ன பசங்க எங்கேயோ திங்க் பண்ணுவீங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எனிதிங் தட் ஹேவிங் மாஸ். ஓகேங்களா, நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு டெஃபினேஷன்லாம் வந்து போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா, ரெண்டு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு பொருள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கான டெஃபினேஷன்ஸ் என்னென்னா தட் மேட்டர் ஆர் தட் ஆப்ஜெக்ட் சுட் ஹேவ் மாஸ். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் இருக்கணும். நான் வெயிட்டை பற்றி பேசல, மாஸை பற்றி பேசுகிறேன். அந்த பொருளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் இருக்கணும். அண்ட் தென் அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கணும். ஓகேவா, அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு மாஸ் இருக்கணும். அப்போ ரெண்டு கீ ஃபேக்டர் தான் வந்து நான் சொல்கிறேன். மேட்டர் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கணும், அண்ட் தென் அதுக்குன்னு சொல்லிட்டு மாஸ் இருக்கணும். ஸ்பேஸ்னா இதை இன்னொரு டேர்ம்லேயே நம்ம வந்து சொல்லலாம், வால்யூம். ஓகேவா, வால்யூம். ஓகேவா, தமிழில் இதை கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து லைவ் வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். பட் இது வந்து பைலிங்குவலாக நான் வந்து கொண்டுட்டு போகிறேன். அந்த மாசை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைன்னு சொல்லுவாங்க, எடைன்னு சொல்ல மாட்டாங்க, நிறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ தட் இதுதான். அப்போ ஒரு மேட்டர், பருப்பொருள் மேட்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் எனிதிங் ஹேவிங், எது வேணாலும் இருக்கட்டும், தட் ஹேவிங் டூ திங்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் இருக்கணும். ஸ்பேஸ் அண்ட் மாஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பருப்பொருள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ நான் நிற்கிறேன், சூரிய வெளிச்சம் வந்து என் மேலே வந்து படுது. இப்போ எனக்கு சைடில், ஓகேவா, மேபி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு, எனக்கு சைடில் வந்து என்னென்னா என்னோட ஷேடோ வந்து விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷேடோவுக்கு அதை நம்ம வந்து மேட்டர்னு சொல்லுவோமா, ஷேடோ வந்து நம்ம மேட்டர் இல்லை பருப்பொருள் நம்ம வந்து சொல்லுவோமா அப்படின்னு கேட்டால் யூ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் வந்து வானத்தை பார்க்குறீங்க, வானத்தை பார்க்கும்போது பயங்கரமான எம்டினஸ் வந்து இருக்குது நைட் டைம். ஸோ அந்த எம்டினஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த க்ளவுடை பார்க்கும்போது இஸ் தட் மேட்டர், அதை நம்ம வந்து மேட்டர்னு சொல்லுவோமா? அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டெஃபினேஷன்ஸ் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் மேட்டர் அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் ஸ்பேஸ், அதாவது ஒரு இடத்த அடைச்சிக்கிற கேரக்டர் இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு மாஸ் இருக்கணும். ஸோ மாஸ்னா என்ன அப்படின்றத ஃபிசிக்ஸில் மேம் வந்து நடத்திருப்பாங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அப்கமிங் லைவ்லாம் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அப்போ பாருங்களேன், ஒரு நிழல், ஒரு ஷேடோ, அதை வந்து ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா ஷேடோவுக்கு
அது ஒரு குறிப்பிட்ட இடத்த வேணா மேபி ஆக்குபை பண்ணியிருக்க மாதிரி தெரியலாம். ஆனா, அதுக்கு மாஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப மாஸும் இருக்கணும், வால்யூமும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப மேட்டர்னா என்ன? மாஸ் அண்ட் வால்யூம். மாஸ் அண்ட் வால்யூம் 2 ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும் தான் அத மேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? மாஸ் அண்ட் வால்யூம். இத வந்து ஃபர்ஸ்ட் கீ ஃபேக்டரா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டருக்கான கேரக்டர பத்தி பார்க்குறோம். ஓகேவா? வாட் இஸ் த கேரக்டர்? நான் இப்ப கேரக்டரிஸ்டிக்க சொல்றேன். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மேட்டர்ஸ். ஸோ ஒண்ணும் இல்ல சார். மாஸ் ஆர் மேட்டர். மேட்டர் இஸ் நத்திங் பட் சின்ன பார்ட்டிகிள் எல்லாம் ஒண்ணு சேர்றது தான் மேட்டர். சின்ன பார்ட்டிகிள் எல்லாம் ஒண்ணு சேரும். சின்ன பார்ட்டிகிள் எல்லாம் ஒண்ணு சேருதுன்னா, அந்த சின்ன பார்ட்டிகிள் எதுவா இருக்கும்? வாட் இஸ் தட் பார்ட்டிகிள்? திஸ் பார்ட்டிகிள் மே பி ஆட்டமா இருக்கலாம். ஆட்டமா இருக்கலாம். ஆட்டம் இஸ் எ கிரீக் வேர்ட். ஓகே. ஆட்டமா இருக்கலாம். அப்படி இல்லனா இட் மே பி எ மாலிக்யூலா இருக்கலாம். ஓகே. ஒருவேளை மாலிக்யூலா இருக்கலாம். இட் மே பி எ அயானா இருக்கலாம். அயான்ஸா இருக்கலாம். ஓகேவா? எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நிறைய சின்ன ஆட்டம் ஒண்ணு சேர்ந்திருக்கலாம். இல்ல நிறைய மாலிக்யூல் வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கலாம். இல்ல நிறைய அயானிக் கண்டென்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கலாம். அப்படி ஒண்ணு சேர்ந்து கிடைக்கிறது தான் மேட்டர். அது எப்படி சார் 2 வந்து ஒண்ணு சேரும்? 2 எப்படி ஒண்ணு சேரும்? ஓகேவா? ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் எப்படி ஒண்ணு சேரும்? அதுக்கு இடையில ஃபோர்ஸ் இருக்கு. தட் மே பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்னால ஒண்ணு சேருது. அப்படி இல்லைன்னா மேபி அதுக்குள்ள வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் இருக்கலாம். ஓகே. இங்க இருக்கிற ஆட்டமுக்கும் இங்க இருக்கிற ஆட்டமுக்கும் இடையில எலக்ட்ரான் ஷேரிங் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஆட்டம் கம்பைண்டா இருக்கு. மாலிக்யூல் கம்பைண்டா இருக்கு. அயான்ஸ் கம்பைண்டா இருக்கு. இது போல கம்பைண்டா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன சொல்றோம்? மேட்டர் சொல்றோம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில ஓகேவா, தேர் இஸ் சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அமாங் தி பார்ட்டிகல். ஓகே. அந்த பார்ட்டிகளுக்கு நடுவுல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. தட் பார்ட்டிகல் மேபி ஆட்டமா இருக்கலாம், மாலிகுலா இருக்கலாம், இல்ல அயான்ஸ் பார்ட்டிகளா இருக்கலாம். ஓகேவா? அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. சரி. இதுல இன்னொன்னு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். எவ்வளவுதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் நடுவுல ஏதாவது ஒரு சின்ன கேப் இருக்குமா? சின்ன ஒரு இடம் வந்து இருக்குமான்னு கேட்டா, எஸ், அங்க வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட வந்து என்னன்னா இருக்கலாம். அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டர் பார்ட்டிகுலர் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இந்த ஸ்பேஸ் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டர் பார்ட்டிகல். நீங்க நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க. பை மிஸ்டேக் நீங்க எடுக்கல அப்படின்னா இந்த நோட்ஸ் வந்து குரூப்ல வந்து கிடைக்கும். ஸோ தட் அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ தட் அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம அங்க வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை நம்ம வந்து இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. இதுதான் வந்து என்னன்னா மேட்டர். ஓகே. ஸோ இதுதான் வந்து மேட்டர். சரி. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் ஆகி இருந்தாலும் கூட இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ்மெண்ட்ல இருக்குமா? திஸ் பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டா, எஸ், அப்சல்யூட்லி. ஓகேவா? ஒரு மேட்டர்ல a large number of tiny particle எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மேட்டர் வந்து உருவாகுது. ஓகே. ஒரு பொருள் போல ஒரு சிஸ்டம் பருப்பொருள் உருவாகுது. இதுக்கு என்ன இருக்கணும்? ஸ்பெசிபிக் மாஸ் இருக்கணும். அண்ட் தென் வால்யூம் ஸ்பேஸ் இருக்கணும். இதுல என்னெல்லாம் இருக்கு? பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில there is some attractive force. அந்த அதுக்குள்ள இன்டர்மாலிகுலர் அல்லது இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ் ஆல்சோ there. அதுக்குள்ள சின்ன ஸ்பேஸும் வந்து என்னன்னா இருக்கு. இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மேட்டர் சொல்றோம். சரி, ஓகே சார், இது மேட்டர்னு சொல்லியாச்சு. இதுல இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட்ல இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். திஸ் பார்ட்டிகல் மூவ் ஆகுமா? இஸ் இட் மூவ்? இது மூவ் ஆக பாசிபிலிட்டி இருக்கா? சம் கேண்டிடேட் என்ன சொல்வீங்கன்னா இட் மே பி மூவ் ஆகலாம். இல்லை இது மூவ் ஆகாமலும் இருக்கலாம். இது மூவ் ஆகலாம், இல்லை மூவ் ஆகாமலும் இருக்கலாம். இது மூவ் ஆகுதா இல்லையா அதை பொறுத்து தான் இந்த மேட்டர்ஸை நம்ம வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். சரி, ஓகே. இன்கேஸ் இதுக்கு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது ஒரு 3 கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம். எப்பவுமே எனர்ஜி இருந்தால் தான் மூவ்மெண்ட் இருக்கும். இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே எனர்ஜி இருந்தால் தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. மூவ்மெண்ட் இருக்கும். இந்த பார்ட்டிகல் வந்து என்னன்னா மூவ்மெண்ட் ஆகும். அந்த பார்ட்டிகளுடைய மூவ்மெண்ட் ஒரு 3 கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட்டை டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். டிரான்ஸ்லேஷனல் மூவ்மெண்ட். அது என்ன டிரான்ஸ்லேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு
தட் பார்ட்டிக்கல், அது மேபி ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், இல்லை அயானிக் பார்ட்டிக்கலாக இருக்கலாம். அந்த பார்ட்டிகல்ஸ் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகுது. திஸ் சேஞ்ச் இஸ் நத்திங் பட் பொசிஷன் சேஞ்ச். பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. அது மாற்றுக்கருத்தே இல்லை, பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் எடுத்துப்போம் வச்சுக்கோங்களேன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஏதோ கேஸ் இருக்கு இல்லையா, கேஸஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகி மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு மூமெண்ட் நான் வந்து சொல்கிறேன். இட் மே பி அ வைப்ரேஷனல் மூமெண்ட். வைப்ரேஷனல் மூமெண்ட். வாட் இஸ் மீன் பை வைப்ரேஷனல் மூமெண்ட்? வைப்ரேஷனல் மூமெண்ட்னா என்ன? இப்போ ஒரு தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறோம், லைட்டாக வந்து மேலே வந்து ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணலாம். ஒரு பாண்ட், ஒரு குளத்து மேலே கல்லை தூக்கி போடுறோம், அதில் வந்து அலைகள் வந்து உருவாகலாம். இந்த வைப்ரேஷனல் மூமெண்ட்டை பொறுத்த வரையும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து அது மூவ் ஆகிறத நம்மளால் கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ண முடியும். சரி, எக்ஸாம்பிள் இப்போ அதே ஃபஸ்ட்டு பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷன் போகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போகிறாங்க, இங்கே கொஞ்சம் நின்றுட்டு அகெயின் போகிறாங்க. இதே போல் அது வைப்ரேட் ஆகி போகும். அது வந்து ஈக்குவலாக வைப்ரேட் ஆகும். இந்த ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அட் மேபி இல்லைன்னா இப்படியும் நம்ம வந்து சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் ஆர் ஒரு நெகட்டிவ், இப்படி வைப்ரேஷனையும் நம்ம வந்து சொல்லலாம். இது போல் ஒரு மூமெண்ட்டையும் நம்ம வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கம்ப்ரஷன், ஒரு ரேரிஃப்ராக்ஷன்ஸ், ஒரு கம்ப்ரஷன், ஒரு ரேரிஃப்ராக்ஷன்ஸ், இப்படியும் சொல்லலாம். எஸ், நம்ம சவுண்டாக இருக்கட்டும், இல்லை லைட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது. ஓகே, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னா வைப்ரேஷனல் மூமெண்ட்டில் இருக்கலாம். அது மேபி ஒரு வேவ் ஃபார்மெட்டில் வந்து என்னென்னா மூமெண்ட்டில் வந்து இருக்கலாம். எஸ், தட் மேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் மூமெண்ட் ஆகுது. அந்த பார்ட்டிக்கலுடைய மூமெண்ட் டிரான்ஸ்லேஷனல் மூமெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் வைப்ரேஷனல் மூமெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? எனி கைண்ட் ஆஃப் மூமெண்ட் இஸ் தேர். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் அங்கே வந்து இருக்க தான் போகுது. ஓகே, அந்த தேர்ட், ஓகேவா, தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் மீன் பை ரொட்டேஷனல் மூமெண்ட்? சார், ரொட்டேஷனல் மூமெண்ட்னா என்ன? ரொட்டேஷனல் மூமெண்ட்னா என்ன சார்? இந்த பூமி இருக்குல்ல, பூமி, எர்த்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய ஓன் ஆக்சஸ்ல இட் கேன் ரொட்டேட் ஆட்டோ. இது வந்து தன்னைத்தானே வந்து என்னன்னா சுத்திக்கும். ஓகேங்களா? ஆட்டோ ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நீங்க நிக்கிறீங்க, உங்க இடத்துல இருந்து அப்படியே சுத்தி வரீங்க, ஆட்டோ ரொட்டேஷன்ஸ். இதை நம்ம வந்து ரொட்டேஷனல் மூமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எஸ், இந்த மேட்டர் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் மேபி ரொட்டேஷனல் மூமெண்ட்ல கூட இருக்கலாம். ஓகேவா? ஆக மொத்தம் மேட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகல், அந்த பார்ட்டிகல் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், அந்த பார்ட்டிகல் மேபி ஆட்டமா இருக்கலாம், அந்த பார்ட்டிகல் மேபி மாலிகுலா இருக்கலாம், அந்த பார்ட்டிகல் மேபி அயானிக் பார்ட்டிகல்ஸா இருக்கலாம். ஓகே, எஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை பத்தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, அப்ப மேட்டர்னா என்ன? கமான், மேட்டர்னா என்ன? மேட்டர் தட் எனிதிங் ஹேவிங் மாஸ் அண்ட் ஸ்பேஸ். எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், மாஸ் அண்ட் ஸ்பேஸ் இருந்ததுனாலே அதை நம்ம வந்து மேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த பார்ட்டிகல்ஸ், நிறைய பார்ட்டிகல்ஸ் ஒன்று சேர்ந்தது தான் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த பார்ட்டிகளுக்கு நடுவுல இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் ஆல்சோ தேர். அதுக்குள்ள ஸ்பேஸ் வந்து என்னன்னா இருக்கு. என்டையர் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்த இந்த மேட்டர் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. இதுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் மாஸ் வந்து என்னன்னா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம்னா அந்த ஒரு பார்ட்டிக்கல் கண்டிப்பாக மூவ்மெண்ட் ஆகலாம். டிரான்ஸ்லேஷனல் மூவ்மெண்ட், ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வைப்ரேஷனல் மூவ்மெண்ட், ஒரு பல்செட்டிங் தியரி போல, ஒரு ஜிக்ஸாக் போல, ஒரு வேவ் போல வைப்ரேட் ஆகி 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 அந்த பார்ட்டிக்கல் எல்லாம் மூவ்மெண்ட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட் இஸ் ஆட்டோ ரொட்டேட், தன்னைத்தானே சுத்திக்கிட்டு கூட அதை வந்து மூவ்மெண்ட்ல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் அந்த மேட்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்டிகளும் மூவ்மெண்ட்ல இருக்கலாம். ஓகேவா? மூவ்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா அங்க எனர்ஜி தேவை. மூவ்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா வந்து என்ன தேவை? தேர் இஸ் சம் எனர்ஜி. அங்க எனர்ஜி கண்டிப்பா வந்து தேவை. இதுவரையும் யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட் யூ கேன் போஸ்ட் இன் கமெண்ட். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா குரூப்பில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். அப்போ இதுதான் வந்து என்டையர் திங்ஸ்மே. ஓகேங்களா? அப்போ ரொட்டேஷனல், வைப்ரேஷனல் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் இது போல் மூவ்மெண்ட்டை பற்றிலாம் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ தென் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஸ், அங்கே எனர்ஜி இருந்தால் தான் இந்த மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். எனர்ஜி இருந்தால்தான் இந்த மூவ்மெண்ட் பாசிபிள். இந்த மூவ்மெண்ட் எப்படி 3 மூவ்மெண்ட் சொன்னால இதெல்லாம் பாசிபிலிட்டி. ஸோ தட் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
in the energy kinetic energy. This energy is kinetic energy. Yes, this kinetic energy in physics la neenga vandu paapinga of mv square அப்படி நீங்க வந்து பாப்பீங்க. பட் இன் கெமிஸ்ட்ரி நம்ம சின்ன சின்ன பார்ட்டிகளுக்கு அதாவது அந்த மேட்டர்ல இருக்கிற சின்ன பார்ட்டிகளுக்கு மாஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், தட் வெலாசிட்டி எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். எனிவே தேர் இஸ் சம் மூவ்மெண்ட் அண்ட் தேர் இஸ் சம் கைனடிக் எனர்ஜி ஆல்சோ. அதுதான். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்றதான் எக்கச்சக்கமான பார்ட்டிகல்ஸ், தட் பார்ட்டிகல் மேபி ஆட்டம், மாலிகூல், அயானிக் பார்ட்டிகல், நிறைய பார்ட்டிகல் ஒன்று சேர்ந்து தான் மேட்டர்ஸ் வந்து உருவாகுது. நமக்கே வந்து தெரியும். ஓகே, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மேட்டர் வந்து உருவாகுது தெரியும். ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் என்ன இருக்கு, தட் கைனடிக் எனர்ஜி இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டிகளும் மூவ்மெண்ட்ல இருக்குன்னா ஈச் பார்ட்டிகல் ஹேவ் த கைனடிக் எனர்ஜி. ஸோ எக்ஸாம்பிள், கைனடிக் எனர்ஜி பார்ட்டிகல் 1, kinetic energy particle 2, kinetic energy particle 3, kinetic energy particle 4. in similar way அப்படியே வந்து நான் எல்லாத்துக்கும் நேம் கொடுத்தேன்னா this nth particle அப்படின்னு வச்சுப்போம், kinetic energy particle n. so that நான் எல்லா எனர்ஜியும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் ஆரம்பிச்சு and then லாஸ்ட் nth பார்ட்டிக்கல் வரை இருக்கிற ஆல் தி கைனடிக் எனர்ஜியை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா, ஆல் தி கைனடிக் எனர்ஜி நான் ஆட் பண்ணால் எனக்கு ஓவரால் எனர்ஜி கிடைக்கும். திஸ் ஓவரால் எனர்ஜி இஸ் நத்திங் பட் தெர்மல் எனர்ஜி. நோட் பண்ணிக்கோங்கப்பா, தெர்மல் எனர்ஜி. வாட் இஸ் மீன் பை தெர்மல் எனர்ஜி இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். தெர்மல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் இன் தி மேட்டர். ஒவ்வொரு பார்ட்டிகளுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா சம் கைனடிக் எனர்ஜி இஸ் தேர். நம்ம எல்லா கைனடிக் எனர்ஜியும் ஆட் பண்ணால் ஓவரால் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். தட் என்டையர் சிஸ்டத்துக்கான எனர்ஜி கிடைக்கும். தட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் த தெர்மல் எனர்ஜி ஆஃப் த மேட்டர். ஓகே, தெர்மல் எனர்ஜி, வெப்ப ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து தமிழில் வந்து சொல்லுவோம். வெப்ப ஆற்றல். கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவோம். அழகான, அது இயங்குது, அதனால இயக்க ஆற்றல். ஆற்றல் அது மூவ் ஆகுது, அது நகருது. ஆற்றல் இருந்தால் தான் மூவ் ஆக முடியும். இயக்க ஆற்றல், மூவ்மெண்ட். எந்த போல மூவ்மெண்ட், ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம், டிரான்ஸ்லேஷனல் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வைப்ரேஷனல் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எனிவே இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த கான்செப்ட் போகலாமா? எஸ். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா மேட்ரு பற்றி தெரியுது. இப்போ இந்த மேட்ரு, இந்த பருப்பொருள் என்ன ஆகுது, இதை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, ஃபிசிக்கலி வி கேன் கிளாஸிஃபை. ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படி என்ன சார் ஃபிசிக்கலி கிளாசிஃபிகேட் பண்ணுறோம்? ஓகேவா, சம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி. ஓகே, அது எப்படி இருக்குது, அல்லது ஃபிசிக்கல் ஸ்டேட் பேஸ் பண்ணி. ஓகே, ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுங்க, எல்லாமே தெரியும். அது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா மேபி சாலிட் ஆர் மேபி இன் லிக்விட் ஃபார்ம் ஆர் மேபி இன் கேஸ் ஃபார்ம். இது நமக்கு தெரியக்கூடிய ஃபண்டமெண்டல் 3 வே ஆஃப் மேட்டர். ஓகேவா, ஸோ இது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், அது வந்து ப்ராக்டிக்கலி நம்ம எர்த்தில் வந்து ரொம்ப லோ பாசிபிள். ஓகேவா, பட் அந்த 2 ஸ்டேட்டையும் நான் சொல்கிறேன். பிளாஸ்மா ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர். 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ், சந்திர போஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியனாலும் ஐன்ஸ்டீனும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு ஸ்டேட்டை வந்து கொடுத்தாங்க. இதை போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட் அப்படின்னு வைங்க, இல்லைன்னா 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வைங்க. இதுக்காக நோபல் பிரைஸும் வாங்கினாங்க. நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டியது போஸ் இஸ் ஏ இந்தியன். ஓகே, 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர். 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த பிளாஸ்மா ஸ்டேட்டும் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட் ஆஃப் மேட்டரையும் நம்ம வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, பட் சாலிட், லிக்விட், கேஸ், இந்த 3 ஸ்டேட் டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஈவன் நம்ம புக்லேயும் வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இல்லை சாலிட் அண்ட் லிக்விடை பற்றி நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப டீட்டெயில்டாக படிப்பீங்க. ஓகேவா, லிக்விட்ஸை பற்றியும் சாலிடை பற்றியும் இன் ஃபிசிக்ஸ்லேயும் நீங்கள் வந்து படிப்பீங்க. எப்படி படிப்பீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸ், இதெல்லாம் வந்து சாலிட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேர்ம். இன் லிக்விட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கல் லா,
சம்திங் லைக் தட். ஓகேங்களா? கம்ப்ரஸபிலிட்டி, ரெனால்ட்ஸ் நம்பர், இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து லிக்விடை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. கேஸ் ஆல்சோ, கேஸ் வந்து நம்ம வந்து இப்போவே 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து என்னென்னா படிப்போம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதை மூணுத்தையும் ஃபண்டமெண்டல் ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் ஸ்டேட், ஃபண்டமெண்டல் ஸ்டேட். இப்போ இந்த பிளாஸ்மா ஸ்டேட் அண்ட் போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட்டை ஃபண்டமெண்டல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஓகே, சரி, ஓகே. ஃபிசிக்கலி ஒரு மேட்ரை எப்படிலாம் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா 5 வே, 5 வழியில் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று சாலிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஸு. இது மூணுமே இப்போ நம்மளுடைய உலகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் கடைசியாக நான் ஒரு 2 சொல்கிறேன் இல்லையா, பிளாஸ்மா ஸ்டேட்டை 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவாங்க, போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட்டை 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே அது வந்து ஐடியல் கண்டிஷன்ஸ், அது பூமியில் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, இந்த 3 ஸ்டேட்டை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, சரி வாங்க இந்த ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷனில் ஒரு சின்ன டேபிள் மூலிமா இது 3த்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது ஸ்கூல் புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் NCERT புக்கில் இருக்கக்கூடிய டேபிள் தான், யூ டோன்ட் வரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸை நான் கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே. இன்கேஸ் தட் ப்ராப்பர்ட்டி சாலிடுக்கு எப்படி வேரி ஆகும், சாலிடுக்கு எப்படி வேரி ஆகும், லிக்விடுக்கு எப்படி வேரி ஆகும், லிக்விடுக்கு எப்படி வேரி ஆகும், அண்ட் தென் கேஸ்க்கு எப்படி வேரி ஆகும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி, நம்ம பிளாஸ்மா ஸ்டேட்டை பற்றி இங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. பிளாஸ்மா ஸ்டேட்டையும் அண்ட் தென் போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட்டையும் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. This is 4th stage of matter. This is 5th state or stage. Okay, state of matter அப்படின்னு சொல்லுவோம். இது நாட் ஏ ஃபண்டமெண்டல். ஓகே, ரெண்டுமே வந்து ஐடியல் கேஸில் தான் வந்து உருவாகும். ஸோ தட் இது எர்த்தில் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த 2 கேஸையும் எர்த்தில் வந்து நம்ம வந்து பார்க்கறது ரேர், பார்க்கவே முடியாதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ சாலிட், சார் ஒன்றும் இல்லை சார், என் கையில் இந்த ஃபோன் இருக்கா, இட் இஸ் சாலிட். இந்த ரிமோட் இருக்கா, சாலிட். சாலிட், வி நோ தட் சாலிட். சாலிடை இதெல்லாம் சாலிட்னு சொல்கிறோம், பட் டெக்னிக்கலி சொல்லணும்ல, டெக்னிக்கலி வாட் இஸ் சாலிட். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம வந்து படிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். லிக்விட், ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, லிக்விட். கேஸ், நம்ம கேஸில் தான் இருக்கும், கேஸ் இப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ டெக்னிக்கலி நம்ம வந்து இது சாலிட், ஓகேவா, இது சாலிட், இது லிக்விட், இது கேஸ், அப்படி டெக்னிக்கலி நம்ம வந்து சொல்லணும். ஸோ த டெக்னிக்கலி சொல்கிறதுக்காக நமக்கு வந்து முதல்ல த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆர் சம் ப்ராப்பர்ட்டிஸ், நமக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து தெரியணும், பண்புகள் வந்து தெரியணும். சரி, என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். ஓகே, ஸோ வால்யூம் அண்ட் ஷேப்பை பற்றி நம்ம வந்து பேசலாம். ஸோ நவ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் ஷேப். வால்யூம், ஸோ வால்யூமை பொறுத்தவரையும் சாலிடுக்கு பொறுத்தவரையும் இட் இஸ் ஃபிக்ஸட் வால்யூம். வால்யூம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, வால்யூம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். பட் இந்த லிக்விடுக்கோ இல்லை கேஸுக்கோ இட் இஸ் நாட் எ ஃபிக்ஸட். ஓகே, ஈவன் லிக்விடு கூட ஃபிக்ஸடாக இருக்கும், வால்யூம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். கேஸுக்கு வந்து நாட் ஃபிக்ஸட். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஃபிக்ஸட் அப்படின்னா நான் ஒரு சாலிடாக இந்த ரிமோட் வச்சுருக்கேன்னா இந்த ரிமோட் வந்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகாது. எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா இதுக்கு இன்னும் இடம் தேவைன்னு அர்த்தம். இந்த ரிமோட் ஃபர்தராக வந்து சுருங்காது, கான்டாக்ட் ஆகாது, இடத்த கம்மி பண்ணிக்காது, இடத்த அதிகமும் படுத்தாது. இதுதான் வால்யூம். இது ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்த இது எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணுதோ, எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். தட் இஸ் சாலிட், தட் இஸ் சாலிட். ஓகேவா. ஸோ சாலிட் இஸ் நத்திங் பட் அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பை த எனி ஆப்ஜெக்ட் தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸ்பேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் இமேஜின் பண்ணலாம். பட் இந்த லிக்விடை பொறுத்த வரையும் அதுவும் வந்து என்னென்னா ஃபிக்ஸடுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து எவாப்ரேட் ஆகுமே, சூரியனால் பாண்டோ இல்லைனா வந்து ஓசோனோ எவாப்ரேட் ஆகுமே, அப்போ வால்யூம் குறையுமே அப்படிலாம் வந்து ஞாபகம் வச்சுக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் இல்லைனா வந்து என்னென்னா ஒரு பாட்டிலில் வந்து வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க, அந்த வாட்டருக்கான வால்யூம் மேக்ஸிமம் வந்து என்னென்னா ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் வந்து இமேஜின், ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பட் இந்த கேஸை பொறுத்தவரையும் அந்த வால்யூமை ஃபிக்ஸட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா யூ கேன் கம்ப்ரஸ் தி கேஸ், CNG
compressed natural gas compress பண்ணலாம். எஸ் கம்ப்ரஸ், யூ கேன் கம்ப்ரஸ். ஒரு பலூன்ல வந்து ஃபுல்லா காத்து இருக்கு, யூ கேன் கம்ப்ரஸ். உங்களால கம்ப்ரஸ் பண்ண முடியும். அப்ப அந்த ஸ்பேஸை உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்ப ஸ்பேஸ் கிரியேஷன், ஸ்பேஸ் அதிகமாகவோ கம்மியாகவோ மாற்றிக்க முடியுது அப்படின்னா தட் இஸ் நாட் ஃபிக்ஸட். மாற்றிக்க முடியாததுன்னா ஃபிக்ஸட். வால்யூம், வால்யூம் அப்படின்றத நீங்கள் ஸ்பேஸோட இமேஜின் பண்ணுங்க. சாலிடை பொறுத்த வரையும் we can't change, we cannot change. அதனால சாலிடுக்கு அது ஆக்குபை பண்ணியிருக்கிற வால்யூமோ இல்லை ஸ்பேஸோ ஃபிக்ஸடாக இருக்கும். லிக்விடுக்கும் we cannot change, we cannot change. அதனால அங்கேயும் ஃபிக்ஸடாக இருக்கும். ஹியர் டோன்ட் கன்சிடர் எவாபரேஷன். எவாபரேஷனை கன்சிடர் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம அப்படிலாம் திங்க் பண்ணுவோம். டோன்ட், டு நாட் கன்சிடர், டோன்ட் கன்சிடர் எவாபரேஷன்ஸ். பட் இந்த கேஸை பொறுத்தவரையும் இட் இஸ் நாட் எ ஃபிக்ஸட். இது வந்து குறைக்கலாம். அதுதான் நம்ம வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சு பார்ப்போம். கம்ப்ரஸபிலிட்டி, கம்ப்ரஸ் பண்ணும்ல. அப்போ அடுத்ததாக ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வந்து எழுதுறேன். தட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட், ரெண்டாவதாக ஒரு ப்ராப்பர்ட்டி கம்ப்ரஸபிலிட்டி. நம்ம சாலிடை பொறுத்த வரையும் we can't compress. இதை வந்து நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியுமா? கம்ப்ரஸ் பண்ணி சுருக்க முடியுமா? we can't compress. கம்ப்ரஸ் பண்ணி இதை ரிடியூஸ் பண்ண முடியுமா? நாட் கம்ப்ரஸ். ஓகேவா? இன்கம்ப்ரஸபிள், இன்கம்ப்ரஸபிள். பட் இந்த லிக்விடை பொறுத்த வரையும் அங்கேயுமே வந்து இட் இஸ் இன்கம்ப்ரஸபிள். பட் இந்த கேஸை பொறுத்த வரையும் இட் இஸ் ஹைலி கம்ப்ரஸபிள், ஹைலி கம்ப்ரஸபிள். So best example CNG gas, CNG compressed gas அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஷேப். ஸோ ஷேப்பை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஷேப், இந்த சாலிடை பொறுத்த வரையும் தட் ஷேப் இஸ் ஃபிக்ஸட், ஃபிக்ஸட் ஷேப். எஸ், ஐ ஹாவ் ரிமோட். இந்த ரிமோட் எப்படி இருக்கு? ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கா? தட் இஸ் ஃபிக்ஸட். லிக்விடை பொறுத்த வரையும் அப்படி நம்மளால சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் எ ஃபிக்ஸட், நாட் ஃபிக்ஸட். ஒரு பாட்டில் தண்ணி இருக்கு, நீங்க அந்த பாட்டிலை வச்சிருக்கிறது பாட்டில் ஷேப்ல இருக்கும். அந்த தண்ணியை திரும்ப பக்கெட்ல கொட்டினா பக்கெட் ஷேப்புக்கு வந்துடும். பக்கெட்ல இருக்கிற தண்ணியை வேற எங்கேயா கொட்டினா தட் ஷேப் இஸ் சேஞ்சிங். அது எந்த கண்டெய்னர்ல வச்சிருக்கீங்களோ அந்த கண்டெய்னரை பொறுத்து மாறும். அப்ப அந்த லிக்விடை பொறுத்தவரை ஷேப் வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த கேஸை பொறுத்தவரையுமே அதே தான், நாட் ஃபிக்ஸட். அது நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து அந்த ஷேப் எல்லாம் வந்து மாறிட்டே வந்து இருக்கும். ஓகே, மாறிட்டே வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர் பார்ட்டிகுலர் ஃபோர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்கிறேன், மேட்டருக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். தட் ஃபோர்ஸ் அதை நம்ம என்ன சொல்லலாம்? இன்டர் பார்ட்டிகல், ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ். தட் இன்டர் பார்ட்டிகல் ஃபோர்ஸ் தட் மே பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சாலிடை பொறுத்தவரை மேக்சிமமாக இருக்கு. அதனால தான் அதோட ஷேப் வந்து ஃபிக்ஸடாக இருக்கு. ஷேப் ஃபிக்ஸட் பிகாஸ் அந்த ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம். ஓகே, பட் இந்த லிக்விடை பொறுத்தவரையும் அல்லது கேஸை பொறுத்தவரையும் அந்த ஷேப் எல்லாம் அந்த ஃபோர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி. The force is moderate, force is moderate. Here the force is very very low. அது லோவா இருக்கிறதுனால தான் ஷேப் வந்து நாட் ஃபிக்ஸட், தட் இஸ் ஹைலி கம்ப்ரஸபிள். அண்ட் தென் அதோடைய வால்யூம் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? லோ ஃபோர்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் ஃபோர்த் பாயிண்ட். இன்டர் பார்ட்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா யாருக்கு அதிகமாக இருக்கு, யாருக்கு மாடரேட்டாக இருக்கு, யாருக்கு கம்மியாக இருக்கு அப்படின்றத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, அகைன் த ஃபிஃப்த் பாயிண்ட். எனக்கு ஃபிஃப்த்தாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் அப்படி இல்லைன்னா ரிஜிடிட்டி. ஹார்ட்னஸ் ரிஜிடிட்டி என்ன வித்தியாசம்? ரிஜிடிட்டி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஹார்ட்னஸ் இஸ் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. பட் ரிஜிடிட்டி அப்படின்றது பாடி. அகெயின் சாலிட், அகெயின் லிக்விட், அகெயின் கேஸ். மூணுத்துக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். கேஸ். ஓகே சார், ஹார்ட்னஸ்னா சர்ஃபேஸ். எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்களால் சொல்ல முடியும் உங்கள் கை வந்து ஹார்டாக இருக்குது, உங்கள் ஸ்கின் வந்து ஹார்டாக இருக்குது, தட் இஸ் ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்ன்றது சர்ஃபேஸோட, அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, சர்ஃபேஸை பற்றி பேசுறது ஹார்ட்னஸ். பட் த ரிஜிடிட்டி அப்படின்றது இட் இஸ் நாட்
அபவுட் சர்ஃபேஸ். அது வந்து பாடியை பற்றி, உள்ளுக்குள்ள இருக்கிற சப்ஸ்டன்ஸை பற்றி பேசுறது. அப்போ ரிஜிடிட்டியை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாடிக்கான ப்ராப்பர்ட்டி. ரொம்ப ரிஜிட்டாக இருக்குது, கடிக்க முடியல, ரொம்ப ரிஜிட்டாக இருக்குது, ஓகேவா? மொத்தமாவே உள்ளுக்குள்ள சர்ஃபேஸை பற்றி பேசுனா ஹார்ட்னஸ், மொத்தமாவே உள்ளுக்குள்ள இருக்கிற என்டையர் கண்டென்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா தட் இஸ் ரிஜிடிட்டி, ஓகேவா? அப்போ ரிஜிடிட்டிக்கும் ஹார்ட்னஸ்க்கும் இடையில இருக்கிற தட் பேசிக் டிஃப்ரெண்ட் வந்து என்னன்னா இதுதான், ஓகே? ஸோ ஹார்டாக இருக்கும் இல்லை ரிஜிட்டாக இருக்கும் எது அப்படின்னா சாலிட். ஹார்டாக இருக்கும், ரிஜிட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போதான் பார்த்தோம் தட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், திஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் மேக்சிமமாக இருக்கு. யாருக்கு தட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் மேக்சிமமாக இருக்கோ, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் மேக்சிமம் ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ தட் அது ஹார்டா இருக்கு, டஃப்பா இருக்கு, ரிஜிடா இருக்கு, ஓகே? பட் நீங்க லிக்விடை பொறுத்தவரையும் அதை ஹார்டுன்னு சொல்லவே முடியாது. இட் இஸ் நாட் ஹார்ட். அது ஹார்ட் இல்லை, ஹார்ட்னஸோடு இல்லை, நாட் ரிஜிட், பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் வெரி லெஸ். தட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இஸ் வெரி லெஸ். லிக்விட் இருக்கு, லிக்விட் என்ன பண்ணலாம்? வெயிட். லிக்விட் என்ன பண்ணலாம்? லிக்விடை வந்து என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம், ஓகேவா? அதை கீழே தள்ளி விடலாம், அது மட்டும் ஃப்ளோட் ஆகும், ஓகேவா? அதனால நீங்க லிக்விட், கேஸ் இது ரெண்டுத்துக்குமே அந்த ஹார்ட்னஸ் அண்ட் ரிஜிடிட்டி ரெண்டுமே வந்து என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். சிம்பிளி அது இல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. நாட் ஹார்ட், நாட் ரிஜிட், அது ஹார்டாகவும் இல்லை, அது ரிஜிட்டாகவும் இல்லை, பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் நோ ஃபோர்ஸ். அங்கே ஃபோர்ஸே வந்து இல்லை. நோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லாமல் வெரி வெரி லெஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். மாலிகுலுக்கு இடையில ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கே அப்படின்னா கேஸ்க்கு, ஓகேவா? பட் சாலிடுக்கு தட் அந்த மாலிகுலுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஆர் ஆட்டம்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் இல்லை அந்த மேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுக்கு? சாலிடுக்கு. பேசுறது புரியுது இல்லையா? அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கு இல்லையா? அப்போ ஹார்ட்னஸ் ஆர் ரிஜிடிட்டி அது சாலிடுக்கும் லிக்விடுக்கும் கேஸுக்கும் எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுது அப்படின்னு பாருங்க. எவ்ரிதிங் இஸ் மேட்டர். ஆமா, எல்லாமே மேட்டர். மேட்டர் என்ன? ஸ்பேஸ் அண்ட் தென் மாஸ், வால்யூம் அண்ட் தென் மாஸ். வால்யூமும் மாஸும் இருக்கணும், ஓகேவா? சின்ன சின்ன பார்ட்டிகல் தான் ஒன்று சேர்ந்து இருக்கணும். தட் பார்ட்டிகல் மேபி ஆட்டமா இருக்கலாம், மாலிகுலா இருக்கலாம், ஓகே? அதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா சாலிடு, வீக்கா இருந்தா அது மேபி லிக்விடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள், ஓகே? இன்னொன்னு நான் இங்க சொல்றேன், லிக்விடையும் கேஸையும் கம்பைண்டா we can say fluid. லிக்விட் அண்ட் கேஸ். ஜென்ரலா ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு வேர்டு எங்கேயாவது கேட்டிங்கன்னா அது லிக்விடையும் ரெப்ரசன்ட் பண்ணும், கேஸையும் ரெப்ரசன்ட் பண்ணும். இஸ் கம்பைன்ட்லி கால்ட் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட் அப்படின்ற வார்த்தை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அது லிக்விட் அண்ட் கேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓகே? லிக்விட் அண்ட் கேஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓகே? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட் எனர்ஜி. என்ன எனர்ஜி? தெர்மல் எனர்ஜி. வாட் இஸ் மீன் பை தெர்மல் எனர்ஜி? தெர்மல் எனர்ஜினா என்ன? இப்போதானே பார்த்தோம் அந்த மேட்டருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளோடைய இண்டிவிஜுவல் கைனடிக் எனர்ஜி எல்லாத்தையும் ஆட் பண்ணா summation of all the energy from the first particle to last particle, all the energy உடைய kinetic energy, எல்லா kinetic எனர்ஜியும் எல்லா பார்ட்டிகளோடைய kinetic எனர்ஜியும் நான் ஆட் பண்ணப்பனா அதுக்கு பேரு தான் தெர்மல் எனர்ஜி. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? தெர்மல் எனர்ஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப தெர்மல் எனர்ஜி இருக்கிறதுலயே யாருக்கு அதிகமா இருக்கோ இல்லை கம்மியா இருக்கோ? சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனர்ஜி எந்த அளவு இருக்கோ இப்பயே போடுங்க, கைனடிக் எனர்ஜி எந்த அளவு இருக்கோ அந்த அளவு மூவ்மெண்ட் இருக்கும். மூவ்மெண்ட் யாருக்கு இருக்கு? when a சாலிட் வந்து நான் டேபிள்ல ஒரு ரிமோட்டை நான் டேபிள்ல வைக்கிறேன், மூவ் ஆகுதா? ரிமோட் போ சொன்னா போகுதா? இல்லை. நான் சொல்லாமலே ஏர் இங்கேருந்து போகுது, வெளியே போகுது, காற்று போகுது, தண்ணியை தள்ளி விட்டேன்னா அது போகுது. ஸோ மூவ்மெண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும்? காற்றுக்கும் தண்ணிக்கும் இருக்கும். when compared to solid, காற்றுக்கும் தண்ணிக்கும் மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கு மூவ்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு எனர்ஜி இருக்கு, யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தெர்மல் எனர்ஜி, தட் டோட்டல் எனர்ஜி அதிகமாக இருக்கு. ஸோ தட் தெர்மல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் ஃபார் கேஸ், ஓகே? மாட்ரேட்
கம்மியாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருக்குது எதுக்கு லிக்விடுக்கு. பட் சுத்தமாக இல்லைன்னு சொல்லாமல் மினிமமாக இருக்குன்னு சொல்கிறேன் எதுக்குன்னா சாலிடுக்கு. ஓகே, சாலிடுக்கு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம். வாட் இஸ் மீன் பை டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டியை ரெண்டு விதமாக சொல்லுவோம். மாஸ் டென்சிட்டி ஆர் வெயிட் டென்சிட்டி. மாஸ் பை வால்யூம் அதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. டென்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சாலிடுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை, ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹையாக இருக்கும். பட் இந்த லிக்விடுக்கு மாடரேட் ஆகும், தென் கேஸுக்கு லோவாகவும் இருக்கும். எதை பற்றி பேசுகிறோம்னா டென்சிட்டியை பற்றி பேசுகிறோம். டென்சிட்டி நீங்கள் பாருங்களேன், ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க, அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக வந்து மண் கொட்டுங்க. இந்த பக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அல்லது ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அல்லது ஒரு வால்யூம் இருக்கும். சே எக்ஸாம்பிள் இட் இஸ் 5 லிட்டர் பக்கெட். ஓகே, 5 லிட்டர் ஸோ வால்யூம் யூனிட். ஓகே, இப்போ இந்த பக்கெட்டில் ஃபுல்லாக மண் கொட்டுங்களேன், தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் மாஸ் பை வால்யூம், மாஸ் அதிகமாக இருக்குது அந்த பர்டிகுலர் பக்கெட்டில், அப்போ டென்சிட்டி அதிகம். இப்போ இந்த பக்கெட்டில் தண்ணி ஊற்றுவீங்க, 5 லிட்டர் வாட்டர், we can ஹோல்ட் பண்ணலாம் கொஞ்சம். அதே சேம் பக்கெட் ஓகே, ஃபஸ்ட்டு சாண்ட் இருக்குது, அடுத்தது தண்ணி இருக்குது, அகைன் த சேம் பக்கெட். அந்த சேம் பக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குன்னு சொல்லாமல் கேஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. பக்கெட் ஃபுல்லாக கேஸ். எஸ், கேஸ் எவ்ரிவேர் இன் தி எர்த் அப் டு அட்மாஸ்பியர் லெவல் வரையும் கேஸ் இருக்குது. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டை ஈஸியாக தூக்கிடலாம், கேஸ் இருக்குன்னா ஈஸியாக தூக்கிடலாம். பட் வந்து தண்ணி இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம், பட் மண் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். எந்த அளவு மாஸ் இருக்கோ அந்த அளவு டென்சிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். தூக்க முடியாது, மாஸ் அதிகமாக இருந்தால் தூக்க முடியாது. எதுக்கு மாஸ் அதிகமாக இருக்குது? சாண்டுக்கு மாஸ் அதிகமாக இருக்குது. அப்போ மாஸ் அதிகமாக இருந்தால் தூக்க முடியாது, மாஸ் அதிகமாக இருந்தால் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தட் சாண்டுக்கு ஆர் சாலிடுக்கு, சாண்ட் என்ன சாலிட், சாலிடுக்கு டென்சிட்டி அதிகம். ஓகே, டென்சிட்டி அதிகம். பட் இந்த லிக்விடுக்கு டென்சிட்டி அப்படின்றது மாடரேட்டாக இருக்கும், கேஸுக்கு டென்சிட்டி அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஃப்ளூயிடிட்டி அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளூயிடுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ளூயிடிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வந்து இங்கே எடுக்கிறேன், 8th ப்ராப்பர்ட்டி. ஃப்ளூயிடிட்டி நமக்கே தெரியுது. ஃப்ளூயிடிட்டி ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்கும்? லிக்விடுக்கும் கேஸுக்கும் மட்டும்தான் இருக்கும். நான் சொன்னேன் லிக்விட் அண்ட் கேஸ் கம்பைன்லி கால் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ தட் ஃப்ளூயிடிட்டி ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா லிக்விடுக்கு இருக்குது, எஸ் ஃப்ளூயிட். கேஸுக்கு இருக்குது, எஸ் ஃப்ளூயிட். பட் சாலிடுக்கு நோ, நான் ஃப்ளூயிட். எஸ். நவ் இது வரையும் புரிஞ்சுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? 40 மினிட்ஸை தாண்டி போயாச்சு, இது வரையும் புரிஞ்சுதா? எஸ் ஆடிபிளாக இருக்கா? ஓகே குட் ஃபைன். ஓகே, இப்போ ஃபைனலி ஒரு 2 ஸ்டேட்டை சொல்லிட்டு நான் வந்து முடிக்கிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிளாஸ் இது போல் இருக்கும். ரெகுலராக 2-3 கிளாஸஸ் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் எங்களுக்கு பண்ண வேண்டியது எப்படின்னா, உடனடியாக அட்லீஸ்ட் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வேணும். இல்லைன்னா ஒரு 2 மந்த்துக்குள்ளே ஒரு 1000 பீப்புளாவது இருக்கணும். நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ். ஸோ உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது பெரியவங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு எங்கள் டீச்சிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எல்லா ஸ்டாண்டர்டுக்கான கிளாஸஸுமே நம்ம வந்து எடுப்போம். இப்போதைக்கு 10th 11th 12th அந்த நீட் எக்ஸாமுக்கான நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ளே இருக்கோம். ஸோ இந்த யூடியூப் சேனல் SR Luminous அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் வந்து இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்கை டச் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 4th ஸ்டேட்டை பற்றி பார்ப்போம். சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இது வந்து என்னென்னா 3 ஃபிசிக்கல் ஸ்டேட். 4th ஒரு ஸ்டேட் இருக்குது, தட் ஸ்டேட் இஸ் பிளாஸ்மா. பிளாஸ்மானா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்மா ஸ்டேட் எர்த்தில் பார்க்கவே முடியாது. இன்ஃபேக்ட் எர்த்தில் இல்லைன்னு சொல்லலாம். இது எர்த்துக்கு மேலே யூனிவர்ஸில் இருக்குது, அதிகமாக இருக்குது. எஸ், யூனிவர்ஸில் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் 95% ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா பிளாஸ்மா ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ பிளாஸ்மானா என்னென்னா கேஸ் தான், ஆனால் அது ரொம்ப ஃபியூசபிளாக இருக்குது. ஃபியூசபிள் கேஸ்.
ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைண்டா சேர்ந்து ஹீலியம் கிடைக்குது எங்க அப்படின்னா சன்ல, சூரியன்ல. அப்ப ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கம்பைன்ட்லி ஹீலியம் கிடைக்குது அப்படின்னா அங்க சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து 5000 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேல போகுமா. ஓகேவா? சர்ஃபேஸ்ல நான் சொல்றேன், கோர் பத்தி நான் பேசல, சர்ஃபேஸ்ல சொல்றேன். ஓகேவா? கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்ஃபேஸ்ல நான் வந்து பேசுறேன். 5000 டிகிரி சென்டிகிரேட் இருக்குமா. ஓகேவா? கோர்ல இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒன்று சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஒரு கேஸ் வந்து கிடைக்குது, ஹீலியம். அந்த ஹீலியம் கிடைக்கிற அந்த ஸ்டேட்டை தான் பிளாஸ்மா ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஹை டெம்பரேச்சரில் ரெண்டும் வந்து உருகி கிடைக்கிற அந்த ஸ்டேட்டை பிளாஸ்மா ஸ்டேட் சொல்லுவோம். சிம்பிளி கேசியஸ் ஸ்டேட்டோடைய இன்னொரு பரிணாமம், இன்னொரு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து கேஸை போல தான். டஸ் நாட் ஹாவ் எனி ஃபிக்ஸட் வால்யூம் அண்ட் ஷேப். ஓகேவா? டஸ் நாட் ஹாவ் எனி ஃபிக்ஸட் வால்யூம் அண்ட் ஷேப். ஓகேவா? எதுக்குமே இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த பிளாஸ்மா ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த பிளாஸ்மா ஸ்டேட் இருக்கக்கூடிய சார் வேற லெவல் சார், நீங்க உங்களை தான் நான் என் ஸ்கூல்ல இப்போ 80க்கு above 70 வாங்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார், லவ் யூ. ஓகே, தேங்க்யூ 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 ஜெரி, தேங்க்யூ. ஓகே, இந்த பிளாஸ்மா ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேஸ் வந்து ஃபியூஸ் ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. இந்த பிளாஸ்மா ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இல்லை பார்ட்டிகல்ஸை நம்ம இந்த எர்த்தில் வந்து பார்க்க முடியாது. இது ஒரு ஐடியல் கேஸ். ஓகேங்களா? யூனிவர்ஸில் மெஜாரிட்டி வந்து நீங்கள் வந்து இந்த பிளாஸ்மா ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்மா ஸ்டேட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளாஸ்மா ஸ்டேட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு ஃபீல்டுமே இருக்குது. தட் ஹேவிங் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஓகேங்களா? அந்த பிளாஸ்மா ஸ்டேட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா தட் ஆப்ஜெக்ட் ஹேவிங் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே அந்த பிளாஸ்மா ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்தாக ஒரு ஸ்டேட், அது ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். போஸும் ஐன்ஸ்டனும் சேர்ந்து கொடுத்தது. போஸ் இந்தியன் சயின்டிஸ்ட். ஓகே, அதை போஸ்ட் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் ஏ கேஸ், ஒரு கேஸ் இருக்குது, இந்த கேஸ் எக்ஸ்ட்ரீமாக ஹீட் ஆகி ஃபியூஸ் ஆகும்போது இருக்கிறது பிளாஸ்மா ஸ்டேட். இந்த கேஸ் எக்ஸ்ட்ரீமாக வந்து கூல் ஆகுது, எக்ஸ்ட்ரீம் கூல் டவுன். ஸோ எக்ஸாம்பிள் -273 டிகிரி சென்டிகிரேட், 273, பட் நெகட்டிவ். அப்படி இல்லைன்னா 0 டிகிரி கெல்வின். இப்படி இருக்கும் பொழுது பார்ட்டிக்கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ட்டிக்கல் வந்து தேர் இஸ் நோ மூமெண்ட், மூமெண்ட்டே இருக்காது, ஜீரோ மூமெண்ட். ஓகேவா? மூமெண்ட்டே இருக்காது. அப்படின்னா there is kinetic energy of the particle. அந்த kinetic energy of the particle 0. அதுக்குள்ள இப்போ இதை இன்னும் சொல்கிறேனே, இப்போ இந்த சாலிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாலிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் மைக்ரோ லெவலில் மைன்யூட்டாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். பெரிய மூமெண்ட் இருக்காது. வைப்ரேஷனல் மூமெண்ட் இஸ் தேர், ரொட்டேஷனல் மூமெண்ட் இருக்கும். இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிக்கலுக்கும் இருக்கும். ஆனால் ஒரு லிக்விட் எடுக்கிறீங்க இல்லை ஒரு கேஸ் எடுக்கிறீங்க, ஐடியல் கேஸ் ஒரு லிக்விட் எடுப்போம். லிக்விடை வந்து கூல் டவுன் பண்ணுறீங்க, கூல் டவுன் பண்ணி ஒரு 0 டிகிரி சென்டிகிரேட்டில் வைக்கிறீங்க, ஃப்ரீசிங் பாயிண்ட்டில் நீங்கள் வந்து வைக்கிறீங்க ஐஸ் கட்டி. அந்த ஐஸ் கட்டியில் கூட நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒரு சின்ன 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 வைப்ரேஷன் வந்து இருக்கும். பட் இதுவே அதோடைய டெம்பரேச்சரை இன்னும் கம்மி பண்ணுறீங்க. எவ்வளோ அப்படின்னா -273 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 0 கெல்வின். டிகிரி சென்டிகிரேட், கெல்வின், பேரன்ஹீட், இது எல்லாமே ஹீட்டுக்கான வேற வேற யூனிட். இதை பற்றி வந்து ஃபிசிக்ஸில் மேம் வந்து சொல்லி கொடுப்பாங்க, பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் கூல் பண்ணிகிட்டே வரீங்க, ஃப்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க. 273 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி முடித்த உடனே அதில் எந்த ஒரு பார்ட்டிக்கலும் மூமெண்ட் ஆகாது, ஜீரோ மூமெண்ட்டில் இருக்கும், ஜீரோ மூமெண்ட்டில் இருக்கும். தட் இஸ் ஐடியல் கேஸ். ஓகே, அப்போ -273 டிகிரி சென்டிகிரேட்டில் அந்த லிக்விடாக இருக்காது, பயங்கரமாக கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும். ஹைலி ஃப்ரீஸ்டு கிறிஸ்டலைன் சாலிட், தட் இஸ் நாட் எ லிக்விட். ஈவன் நம்ம கிளாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து ஒரு கிறிஸ்டலாக தான் நம்ம வந்து பார்க்குறோம்.
நல்லா ஃப்ரீஸ் ஆகியிருக்கிற ஒரு கிறிஸ்டல் தான். அதே போல தான் இதுவுமே. நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டலைன் சாலிடா வந்து இருக்கு. தட் இஸ் 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்னு சொல்றோம். இதுவும் வந்து இப்போ ப்ராக்டிக்கலி நம்ம வந்து பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் இது வந்து என்னன்னா இட் இஸ் ஐடியல் கேஸ். ஓகேங்களா? ஐடியல் கேஸ்னா என்னன்னா அந்த என்விரான்மெண்டலுக்கு போனால் தான் அது கிடைக்கும். தட் இஸ் ஐடியல் கேஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளாஸ்மா ஸ்டேட்டில் இருக்குன்னா நம்ம அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போகணும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போகணும். அந்த என்விரான்மெண்டல் அது ஐடியல் கேஸ். அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதும் கஷ்டம். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளால் வந்து சர்வே பண்ணவும் முடியாது, நம்ம போகவும் முடியாது. ஓகே, அந்த என்விரான்மெண்டலில் சர்வே பண்ணுறது சின்ன சின்ன பாக்டீரியா சின்ன சின்ன வைரஸ் தான் வந்து சர்வே பண்ணும். எந்த ஹியூமனாலும் இல்லை எந்த ஒரு உயிராலும் அங்கே வந்து சர்வே பண்ண முடியாது. பாக்டீரியா வைரஸால் அந்த ஹை ஃப்ரீஸ்டு ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட்டோ அல்லது பிளாஸ்மா ஸ்டேட்லேயோ வந்து என்னென்னா இந்த வைரஸ் பாக்டீரியா அதால் வேணால் உயிர் வாழ முடியும். அதுவும் வந்து தன்னை வந்து தகவமைச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் மாற்ற முடியும். ஸோ மேட்டர் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸ்பேஸ் இருக்கணும், மாஸ் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மேட்டரில் ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸுமே ஓகே நான் சம்மரைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைவை வந்து எண்ட் பண்ணிடலாம். நம்ம அடுத்தடுத்து தினம் நம்ம வந்து லைவ் வந்து போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் சம்மரைஸ் பண்ணேன். யூ ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் கண்ணை மூடுங்க. இது 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் நீட்டில் சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்கக்கூடிய ஒன்று மோல் கான்செப்ட். பட் மோல் கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சம் பேசிக் நமக்கு வந்து தெரியணும். மேட்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பேஸ், அதாவது வால்யூம் அண்ட் தென் மாஸ், ரெண்டுமே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குன்னா அதை நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். மேட்டர்னா என்ன அப்படின்னா சின்ன 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 பார்ட்டிக்கல் ஒன்று சேர்ந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால உருவாகிறது மேட்டர். அந்த சின்ன 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 பார்ட்டிக்கல் மேபி ஆட்டமாக இருக்கலாம், அந்த சின்ன சின்ன பார்ட்டிக்கல் மேபி மாலிகுலாக இருக்கலாம், இல்லை அயானிக் பார்ட்டிக்கலாக கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நமக்கு வந்து மேட்டர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மேட்டரில் ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டிகளும் மூமெண்ட்டில் இருக்கலாம். தட் மூமெண்ட் மேபி டிரான்ஸ்லேஷனல் மூமெண்ட்டாக இருக்கலாம், ரொட்டேஷனல் மூமெண்ட்டாக இருக்கலாம், வைப்ரேஷனல் மூமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம இந்த மேட்டர்ஸை ஃபிசிக்கலி நம்ம வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே போகலை. ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் 5 டைப்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம். அதில் 3 டைப்ஸ் தான் ஃபண்டமெண்டல் நம்ம வந்து பார்க்க முடியும். மீதி 2 டைப்ஸ் அப்படின்றது நம்ம வந்து அது ஐடியல் கேஸில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒன்று. அது என்ன அந்த 5 டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாலிட், லிக்விட், கேஸ். வாட் இஸ் மீன் பை சாலிட், வாட் இஸ் மீன் பை லிக்விட், வாட் இஸ் மீன் பை கேஸ், அதை தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஹாய் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்த்தோம். சாலிடாக இருக்கட்டும், இல்லை லிக்விடாக இருக்கட்டும், இல்லை கேஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு சம் நான் வந்து டீச் பண்ணி முடிச்சுட்டேன். நான் சம்மரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சாலிடாக இருக்கட்டும், இல்லை லிக்விடாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், ஸோ சாலிடோ லிக்விடோ கேஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் தேவை. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். சாலிடை பொறுத்தவரையும் வால்யூம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். லிக்விட் அண்ட் கேஸில் வால்யூம் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. அதே போல் கம்ப்ரெசபிலிட்டி, சாலிடை வந்து நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, பட் கேஸை வந்து நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஷேப்பு பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா சாலிடுக்கு வந்து ஃபிக்ஸட், பட் இந்த லிக்விட் அண்ட் கேஸுக்கு பொறுத்தவரையும் ஷேப் வந்து ஃபிக்ஸடு வந்து கிடையாது. தட் ஷேப் இஸ் அது போயிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? மாறிட்டே இருக்கும். எஸ், உங்கள் நேம் என்னம்மா? உங்கள் நேம் என்ன? எஸ், உங்கள் பேர் மட்டும் கொஞ்சம் டைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் பார்ட்டிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய தட் இன்டர் பார்ட்டிகுலர் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். பட் இந்த லிக்விட் அண்ட் கேஸுக்கு தட் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் அண்ட் ரிஜிடிட்டி. இந்த ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி, பட் ரிஜிடிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது டெய்லிங் கிளாஸ் இருக்குப்பா. உங்கள் நேம் சொல்லுங்கள். பாசினி. கீழே லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கு. அந்த லிங்கை டச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் இந்த நோட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில்
உங்கள் நீட் ரிலேட்டட், ஜேடபிள்யூ ரிலேட்டட், உங்கள் ஸ்கூல் கண்டென்ட் ரிலேட்டட் டவுட் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? டைம் டேபிள் எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணுறோம் வெரி சூன். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் உங்களுக்கு கிளாஸுக்கான டைம் டேபிள், ஃப்ரீ கிளாஸஸ்க்கான டைம் டேபிள் எல்லாமே வந்து என்னென்னா அவைலபிளாக இருக்கும். யூ கேன் ஜாயின் தி குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது சர்ஃபேஸ். ஓகே ஓகே. தேங்க்யூ பாஸ்னி. சர்ஃபேஸ்க்கான அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். பட் ரிஜிடிட்டியை பொறுத்தவரையும் திஸ் இஸ் நாட் எ சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து இன்ஹரண்ட்டாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பற்றி நம்ம வந்து பேசுறது. ஸோ இங்கே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சாலிட் எப்பவுமே வந்து ஹார்டாகவும் ரிஜிட்டாகவும் இருக்கும். பட் இந்த லிக்விட் அண்ட் கேஸை பொறுத்தவரையும் தட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து வெரி வெரி லெஸ். ஸோ தட் அது வந்து ஹார்டாகவோ இல்லை ரிஜிட்டாகவோ வந்து என்ன இருக்காது. we know the term thermal energy. ஒரு மேட்டருக்குள்ள இருக்கிற அத்தனை பார்ட்டிகளுமே இண்டிவிஜுவலாக மூமெண்ட்ல இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம் தட் மூமெண்ட் மேபி ரொட்டேஷனலாக இருக்கலாம், டிரான்ஸ்லேஷனலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து வைப்ரேஷனலாக இருக்கலாம். அது அந்த மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னா அதில் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். தட் எனர்ஜி இஸ் கால்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஒரு மேட்டர்ஸ்குள்ள நிறைய பார்ட்டிக்கல் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கான கைனடிக் எனர்ஜி எல்லாத்தையும் டோட்டலாக நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா தட் உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி பர்சனை நான் வந்து யூடியூப்பில் முடிச்சிடுவேன். டோன்ட் வரி. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் எனர்ஜி இஸ் நவுன் அஸ் தெர்மல் எனர்ஜி. மூமெண்ட் இருந்தால் தான் கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி இருந்தால் தான் தெர்மல் எனர்ஜி இருக்க போகுது. ஸோ தட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிற கேஸில் அந்த பார்ட்டிகல் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் த மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம் எங்க கேஸில். அப்போ மேக்ஸிமம் மூமெண்ட் இருக்குன்னா மேக்ஸிமம் தெர்மல் எனர்ஜி இஸ் தேர் எங்க கேஸில். பட் இந்த லிக்விட்லேயோ இல்லை சாலிட்லேயோ அந்த அளவு மேக்ஸிமம் தெர்மல் எனர்ஜி இருக்கணும் அல்லது இருக்குது அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஓகே. அந்த டென்சிட்டியை நம்ம வந்து 2 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் டென்சிட்டி அண்ட் தென் வெயிட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஸோ தட் இந்த மாஸ் டென்சிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் பை வால்யூம். வெயிட் டென்சிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெயிட் பை வால்யூம். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா இந்த ரிமோட்டை நான் என்னுடைய கையில் வந்து நான் வைக்கிறேன். இட் இஸ் மாஸ். இந்த மாஸை பொறுத்தவரையும் நீட் அண்ட் ஜேடபிள்யூ ரெண்டுத்துக்குமே இருக்குமா? இருக்கு. நீட் ஜேடபிள்யூ ரெண்டுத்துக்கும் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த ரிமோட்டை நான் வந்து இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து குமுலேட்டிவா ஆட் பண்ணி நம்ம வந்து பார்க்கும் பொழுது அது என்ன கொடுக்குது? தட் இஸ் மாஸ். பட் அந்த மாஸ் மேல ஒரு ஆக்சலரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது அப்படின்னா தட் இஸ் வெயிட். அப்போ வெயிட் இஸ் சிம்பிளி நத்திங் பட் ஃபோர்ஸ். இந்த மாஸ் மேல கிராவிட்டி ஆக்சலரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது வெயிட். அப்போ மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைண்டாக நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் சே தி வெயிட். அது வெயிட்னாலும் ஃபோர்ஸ்னாலும் வந்து ஒன்று தான். ஓகேவா? பட் மாஸ் அப்படின்றது இந்த யூனிவர்ஸில் எங்கே போனாலும் கான்ஸ்டன்ட் தான். பட் வெயிட்ன்றது ஃபோர்ஸ்ன்றது வேரி ஆகும். எர்த்தில் இருக்கக்கூடிய கிராவிட்டி எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகம் வென் கம்பேர்ட் டு மூன். நிலாவை பார்க்கும் பொழுது நிலாவில் இருக்கிற கிராவிட்டி எஃபெக்ட் வந்து அதிகம் வென் கம்பேர்ட் டு யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். அப்போ அந்த கிராவிட்டி எஃபெக்டை பொறுத்து நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் தான் வந்து என்னன்னா வெயிட். இந்த வெயிட்டுக்கு எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் சொல்லுவோம். வெயிட்னாலும் ஃபோர்ஸ்னாலும் ஒன்று தான். அதுக்கான எஸ்ஐ யூனிட் நியூட்டன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ வெயிட் பை வால்யூம் தட் இஸ் வெயிட் டென்சிட்டி. மாஸ் பை வால்யூம் தட் இஸ் மாஸ் டென்சிட்டி. ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம வந்து ஜென்ரலி மாஸ் டென்சிட்டி மட்டும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். தட் மாஸ் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் சாலிட். பட் இந்த லிக்விட் அண்ட் கேஸுக்கு அந்த மாஸ் டென்சிட்டி எதுவும் அதிகமாக இருக்காது. மாடரேட்டாக இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே. ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா ஸ்டேட் பற்றி பார்த்தோம். தட் இஸ் பிளாஸ்மா ஸ்டேட் இஸ் நத்திங் பட் இது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஐடியல் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த யூனிவர்ஸில் 95% ஆஃப் தி மேட்டர்ஸ் வந்து என்னென்னா பிளாஸ்மா ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனில் ஃபியூஷன் ஸ்டேஜில் கேஸஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்து ஹீலியம் உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸ் பிளாஸ்மா ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சூரியனில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸில் நிறைய கேஸஸ் வந்து பிளாஸ்மா ஸ்டேட்டில் தான் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்.
பிளாஸ்மா ஸ்டேட்டில் இருக்கிற அத்தனைக்குமே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னென்னா இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவெல்லாம் அங்கே வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் ஐன்ஸ்டீன் 2 பேரும் சேர்ந்து, சந்திரபோஸும் ஐன்ஸ்டீனும் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஸ்டேட், அது 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது எப்படி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால ஃபியூஸ் ஆகுதோ, இது எக்ஸ்ட்ரீம் கூல் டவுன், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ டெம்பரேச்சர் கம்மி பண்ணிகிட்டே வருதேன். 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்றது ஃப்ரீசிங் பாயிண்ட். அதை விட நான் கம்மி பண்ணுறேன். -1, -2, -3, -4, -273 டிகிரி சென்டிகிரேட். -273 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா அது வந்து 0 கெல்வின். வி நோ தட். நீங்கள் லிக்விடில் நீங்கள் லிக்விட் எடுத்தாலும் கேஸ் எடுத்தாலும் அதில் லைட்டாக மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். பட் இந்த லிக்விடோ இல்லை கேஸையோ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க, ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும். there is no movement. அப்போ மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா there is no kinetic energy, there is no thermal energy. எனர்ஜி அப்சல்யூட்லி 0. திஸ் இஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் சொல்லுவோம். இந்த அப்சல்யூட் டெம்பரேச்சரில் எனர்ஜி அப்சல்யூட்லி 0வாக இருக்கும். இந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டரை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைவ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ லைவ் கிளாஸுக்கான அப்டேட் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் SR Luminous அகாடமிக்கான பப்ளிக் குரூப் வந்து இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு லிங்காகவே இருக்குது. யூ கேன் ஜாயின். அந்த குரூப்பில் உங்களுக்கு ப்ரைவேட் லைவும் நடத்துவோம், தென் பப்ளிக் லைவும் நடத்துவோம். அதில் மெட்டீரியலும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். அதில் உங்களுடைய டவுட்டும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அந்த குரூப்பில் எல்லா ஃபேக்கல்ட்டி, எல்லா எக்ஸ்பர்ட்டும் வந்து என்னென்னா இருப்பாங்க. ஸோ தட் இந்த ஒரு ஃப்ரீ கம்யூனிட்டி இனிஷியேட்டை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, ஸோ தட் யாரெல்லாம் JEE, நீட், யாரெல்லாம் 11th 12th போர்டு படிக்கிறாங்களோ, ஈவன் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு கூட இந்த குரூப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன் ஃபியூச்சரில் பியூர்லி தமிழில் கிளாஸஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் டைமை வந்து ஒதுக்கிட்டு அதில் பியூர்லி தமிழுக்கான லைவ் வந்து என்னென்னா இருக்க போகுது. இப்போ நம்ம பேசுகிற எல்லாமே வந்து பியூர்லி தமிழாக இருக்கும். அதாவது பருப்பொருள்னு சொல்லுவோம், டென்சிட்டிக்கு பதிலாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடர்த்தின்னு சொல்லுவோம், மாசுக்கு பதிலாக நிறைன்னு சொல்லுவோம். அந்த அளவு பியூர்லி தமிழாக, எக்ஸ்பெஷலி தமிழ் மீடியத்துக்காகவே நம்ம வந்து என்னென்னா ஒரு லைவ் டைமிங்கும் இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பசங்களையும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த குரூப் பயங்கர ஆக்டிவாக இருக்க போது நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனவரி உங்கள் பேர் என்னம்மா? பாசினி. நீங்கள் வந்து JEE ஜனவரிக்குள்ளே எங்களால் முடிக்க முடியாது. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நாங்கள் நீட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ JEEக்கு எவ்வளோ தூரம் முடிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து என்னென்னா முடிப்போம். நீங்கள் 11th 12th படிச்சுட்டு அட்டம் கொடுக்குறீங்களா, இல்லைனா வந்து ரிப்பீட்டராக, அதே நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரிப்பீட்டர் ரிப்பீட்டரம்மா? எஸ், ரிப்பீட்டரா? ட்ராப்பர். ஓகே ஓகே ஓகே, சரி, ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எனி டவுட் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். குரூப்பில் அட்மினாக இருக்கிற எல்லாருமே ஃபேக்கல்ட்டிஸ் தான். நீங்கள் குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா டைரெக்டாகவும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் நான் டிஸ்பிளேல எழுதி போடுறேன். யூ கேன் காண்டாக்ட் மீ டைரக்ட்லி. எஸ், ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பர் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஆர் கால் பண்ணலாம். ஓகே, குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. எனி டவுட்? எஸ், லைவ் எண்ட் பண்ணிடலாமா? எஸ், லைவ் எண்ட் பண்ணிடலாமா? குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் இந்த லைவை எண்ட் பண்ணிடுறேன். அடுத்த லைவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.